கண்டிப்பாக செய்வார், கண்டிப்போடும் செய்வார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பாக செய்வார், கண்டிப்போடும் செய்வார். ஆமத்தும் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் எப்போ செய்வார்? தொடர்ந்து நம்ம பார்த்தோம். எரேமியா 33:14 சொல்லுது, இதோ நாட்கள் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன வருங்க? இதோ நாட்கள், அந்த டைம் வரும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக செய்வாருங்க. கடந்த அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைன் தேசத்துக்கும் யுத்தம் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக அது நடைபெற்று கொண்டே இருக்குது. அப்போ கடந்த நாட்களில் ரஷ்யா என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த உக்ரைன் தேசத்தில் உள்ள அந்த மின்சாரம் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நிலையங்கள், பவர் பிளான்ட்டு, அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு, இந்த இடங்களை எல்லாம் மையப்படுத்தி ஒரே ராத்திரியில் அந்த பகுதி எல்லாத்தையும் தகர்த்து விட்டார்கள். இப்போ அது நிமித்தம் என்ன நடந்தது? அந்த உக்ரைன் தேசம் முழுவதிலும் பெரும்பாலான இடங்களில் கரண்ட் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்ன இல்லைங்க? கரண்ட். இப்போ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா -டிகிரி, பயங்கர குளிர். இப்போ நம்ம கிளைமேட் 2-3 நாள் மாறினதுக்கே அநேகர் என்ன பண்ணுறோம்? ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா மைனஸ். இப்போ அந்த ஜனங்கள் கதறுகிறார்கள், என்ன? அந்த மின்சாரம் எங்களுக்கு தேவை. அந்த அரசாங்கம் கதறுகிறது. எதனால்? மின்சாரம் தேவை. மின்சாரம் இல்லைன்னா ஹீட்டர் இல்லை, ஹாட் வாட்டர் இல்லை, அல்லது அந்த ரூமுடைய டெம்பரேச்சர் மைனஸில் போகிறதுனால லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த குளிரினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ரஷ்ய தேசத்திடம், அண்டை நாடுகளிடம் அவங்க கெஞ்சுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு மின்சாரம் தேவை. சொல்லுங்கள், என்ன கேட்குறாங்க? ஆமென். அப்போ பாருங்கள், அநேக நாட்கள் பொறுமையாய் காத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு டைம் வந்தோடனே அவன் கரெக்டாக பிளான் பண்ணி, அந்த சீசன் மாறுது, அப்போ இந்த நாளில் இந்த ஜனங்களை இப்படி நாம் வாதிக்கலான்னு சொல்லி ரஷ்யா அந்த உக்ரைன் தேசத்தின் மேலே குறிப்பாக அந்த மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடங்களை கடந்த நாட்கள் அழித்து போட்டாங்க. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையிலும் சில நேரத்தில் குறித்த நாளுக்காக வெயிட் பண்ணுறாரு. பிசாசானவனும் சில குறித்த நாளுக்காக, நேரத்துக்காக காத்திருக்கிறான். அப்போ இன்றைக்கி ஆண்டு சொல்கிறார், உன்னுடைய குறித்த நாள், குறித்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்குரியதை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அடுத்தது அவர் எப்படி செய்கிறார்? அங்கே சொல்லப்படுகிற, அவர் என்னை நினைந்தருளி அவர் நிறைவேற்றுகிறார். சொல்லுங்கள், என்னை நினைந்தருளி. போன வாரம் நம்ம பார்த்த அன்னாளை நினைந்தருளி நிறைவேற்றினார். ஆனால் அன்னாள் அந்த 3 நபர்களை கடந்து வரணும். ஒன்று எல்கானா, இன்னொன்று பெனினால், இன்னொன்று ஏலி. அப்போ இவர்களை கடந்து வந்தாதான் சில நேரத்தில் நமக்குரிய காரியங்கள் நிறைவேறுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு அதே தலைப்பு, இன்னும் சில காரியங்களை நம்ம பார்த்து, தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அங்கே ராகேலை குறித்து பார்க்கிறோம். சொல்லுங்க, யாரை குறித்து பார்க்கிறோம்? ஆமாம், ஆங்கிலத்தில் ரேச்சல். அப்போ இந்த ராகேலோட வாழ்க்கையில் என்ன நடந்தது? முதல்ல அவங்களோட குடும்ப பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, யாக்கோபு அவர் இருக்கிறாரு. இந்த யாக்கோபு அவர் என்ன பண்ணார்? இந்த ராகேலை அதிகமாக நேசித்தார். ராகேலை என்ன பண்ணார்? நேசித்தார். அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறார், ராகேலை திருமணம் செய்யணும். அப்போ யாக்கோபின் இடத்துல அவங்க மாமா சொல்லிட்டார், ஒரு 7 வருஷம் வேலை செய். பக்கத்தில் பார்த்து சொல்லி, எத்தனை வருஷம்? 7 வருஷம். அவரும் ஓடி ஆடி எல்லா வேலையும் செஞ்சார். அந்த குறித்த நேரம் வந்துருச்சு. குறித்த நேரம் வந்த உடனே திருமணம் நடைபெற்றது. நம்ம ஊர் திருமணம் மாதிரி இல்லை, அங்கே எல்லாம் முக்காடு. என்னது? முக்காடு. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, மாமா விளையாடிட்டார். என்ன செஞ்சிருக்கிறாரு? தங்கைக்கு பதிலாக அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். யாரை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு? லேயாள். மாப்பிள்ளைக்கு ஒரே அதிர்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மாப்பிள்ளைக்கு, ஆமாம், இப்போ நம்ம ஊர்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் 4 பேரை கட்டுது, 10 பேரை கட்டுது. பேப்பரில் போடுறான், கல்யாண ராணி. அது பேர் என்னவா? கல்யாண ராணி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபுக்கு ஒரே அதிர்ச்சி. காரணம் என்ன? தான் நேசித்த அந்த பெண் அந்த இடத்துல இல்லை. அதுக்கு பதிலாக யார் இருக்கிறாங்க? லேயாள், அக்கா. இப்போ நேரம் திரும்பி மாமாட்ட போய் சண்டை போடுறாரு, இப்படி பண்ணிட்டீங்களே. அவர் சொன்னார், வேறு எப்படிங்க பண்ணுறது? தங்கச்சியை அக்காவுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது? முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ அவர் இன்னொரு ஐடியா கொடுக்குறாரு. திரும்ப ஒரு 7 வருஷம்.
அல்லேலூயா. இன்பமான காலம், மதுரமான நேரம். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன திரும்ப ஒரு 7 வருஷம். இப்போ அந்த ராகேலுக்காக எத்தனை வருஷம் செலவு பண்ணுறாரு சொல்லுங்க? 14 வருஷம். அப்பா, ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமாம். அப்போ இந்த லேயால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கண் பார்வையில் சில பிரச்சனை. அது நிமித்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு காம்ப்ளெக்ஸ். அப்போ இந்த லேயாளுடைய சூழ்நிலை இப்படி இருந்தாலும் கூட லேயாலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அப்போ யாக்கோபு நேராக ராகேலை பார்க்குறார் அப்படின்னும் பொழுது அப்போ நமக்கு தெரியும், புரியுது, ராகேல் சௌந்தரியம் உள்ளவள், ராகேல் அழகானவள். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமாம். அப்போ ஒருவேளை ராகேலுக்குள்ளே சில பெருமை இருந்திருக்கலாம், என்ன இருக்கலாம், யோசனை இருந்திருக்கலாம். ஆனால் லேயாலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு அலையிலையா சொல்லுங்கள். லேயாளுக்கு எத்தனை பிள்ளைங்க? 1 2 3 4 5 போய்கிட்டே இருக்கு. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ரேஷன் கார்டில் நம்பர் ஏறிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆனால் ராகேலோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இருக்குது, சில குணாதிசயங்கள் மாறாததுனால அவள் எதிர்பார்த்த ஆசீர்வாத தடை. அல்லேலூயா. ஆமென். அப்போ ராகேல் பார்க்குறா, லேயாலோட கணக்கில் 1 2 3 4 5 5 பிள்ளைங்க. ஆனால் ராகேலோட வாழ்க்கையில் இன்னும் அந்த கணக்கு தொடங்கப்படவில்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா ராகேல் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த நிந்தை, அந்த வலி, அந்த வேதனை கடந்த நாட்கள் அன்னாளை குறித்து நம்ம பார்த்தோம். அதே போல் இங்கே ராகேலுக்கு பெரிய ஒரு வேதனை. இதுக்கு நடுவில் பல ஆல்டர்னேட்டிவ்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. அல்லேலூயா. ஆமீன். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இப்போ ராகேல் அங்கே சொல்லப்படுகிற தேவன் ராகேலை நினைந்தருளினார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமீன். அப்போ ராகேலை கர்த்தர் நினைப்பதற்கு அங்கே என்ன இருக்குது? ஏதோ ஒன்று இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்ன ஏதோ ஒன்று என்ன இருக்குது? ராகேலினுடைய கண்ணீர், ராகேலினுடைய ஜெபம், ராகேலினுடைய வேண்டுதல். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமீன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மை ஆண்டவருக்கு நினைப்பூட்ட ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரிடத்தில் நம்ம வைக்க வேண்டும். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ பாருங்க, ராகேலுடைய அந்த கண்ணீர், ராகேலுடைய அந்த வேதனை, ராகேலுடைய அந்த ஜெபம், அந்த அழுகை, ஏதோ ஒன்று ஆண்டவர் நோக்கி அது ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருந்தபடினால் அந்த ஜெபத்தை, அந்த காரியத்தை அங்கே சொல்லப்படுது, தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் உங்களை என்னையும் ஆண்டவர் நினைக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டுடைய கரத்தில், ஆண்டுடைய சமூகத்தில் ஏதோ ஒன்றை வைக்க வேண்டும், ஏதோ ஒன்றை செலுத்த வேண்டும், ஏதோ ஒன்றை அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஃபஸ்ட்டு ராகேல் ஆரம்பத்தில் அக்காலை பார்த்து பொறாமப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்ட, கேள்விப்பட்டிருக்கலாம், அநேக காரியம். ஆனால் ஒரு டைம் வந்தோடனே ராகேல் ஒன்றை புரிந்து கொண்டா, நான் ஆண்டவருக்கு ஏதோ ஒன்றை நான் நினைப்பூட்ட வேண்டும். சொல்லுங்கள், ஏதோ ஒன்றை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது அழுகையோ, அது பொருத்தனையோ, ஏதோ ஒன்று. அப்போ ஏதோ ஒன்று ஆண்டுடைய சமூகத்தில் போய் எட்டப்படும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ என்ன நடக்குது? அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்தாரா. நல்ல 2 காரங்கள். அல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்டில் ஒரு நபரோட பேசிகிட்டு இருக்குமோ அவங்க சொன்னாங்க, ஒரு பெரிய பணக்காரங்களா, அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட்டு, ஏன்னா இன்றைக்கி நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி, அதில் அவங்க செலவு பண்ண அமௌண்ட்டு மாத்திரம் 70 லட்சம். எவ்வளோங்க? 70 லட்சம். அந்த 70 லட்சம் செலவு பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை முடித்து அதன் மூலம் கர்ப்பம் தரித்து ஆப்ரேஷனுக்காக அல்லது அதை டெலிவரிக்காக வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பாருங்கள், சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஈஸியாய், எளிமையாய், சுலபமாய் கொடுக்குற காரியம் சிலருடைய வாழ்க்கையில் அது காஸ்ட்லியாக இருக்குது. சொல்லுங்கள், அது எப்படி இருக்குது? இப்போ நம்ம ஈஸியாக சுவாசிக்கிறோம், ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, 5 நிமிடத்திற்குள்ளாக 24 பேர் மரிக்கிறாங்களாம். 5 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை பேர் மரிக்கிறாங்களா? 24 பேர். நாம் ஒரு பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பேர் இறந்துடுறாங்க? கணக்கெடுப்பு சொல்லுகிறது.
அப்போ இன்றைக்கி நமக்கு ஏதோ ஒன்று ஈஸியாக கிடைக்கிறது, மற்றவங்களுக்கு அது காஸ்ட்லி, அல்லது மற்றவங்களுக்கு அது கிடைக்கல, அல்லது மற்றவங்களுக்கு அது எட்டாத கனி. ஆனால் இங்கே நம்ம ராகேலை குறித்து பார்க்கும் பொழுது, ராகேலை கர்த்தர் நினைந்தருளினார். அவளுக்கு தேவையான அந்த காரியத்துக்கு ஆண்டவர் செவி கொடுத்து கர்ப்பம் தரிக்கும்படி செய்து ராகேலுக்கு கர்த்தர் 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்தார். நல்ல 2 கரங்களை. அதில் ஒருத்தர் பேர் யோசேப்பு, இன்னொருத்தர் பேர் பெஞ்சமின். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க, ஏதோ ஒன்று ராகேலை ஆண்டுடைய சமூகத்தில் நினைவுபடுத்தினது. நான் சொல்கிறேன், அந்த ஜெபம். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த நாளில் இந்த மாதத்தை நிறைவு செய்ய போகிறோம். நீங்கள் ஏறெடுக்கிற அந்த ஜெபம் உங்களை ஆண்டுடைய சமூகத்தில் நினைவூட்டும், உங்களை நினைவுபடுத்தும். இன்றைக்கி அநேக நேரம் நம்ம வருவோம் போயிடுவோம், அல்லது சில காரியத்தை செய்வோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. என் காரியம் நடக்கணும்னா, என் காரியம் கைக்கூடி வரணும்னா, நான் ஆண்டுடைய சமூகத்தில் என்னை நினைப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஈஸியான காரியம், ஜெபிக்க வேண்டும். பக்கத்தில் பஸ்ஸில் என்ன செய்யணுங்க? என்ன பண்ணுங்க? ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அப்போ அந்த ஜெபம் தேவனை ராகேலை நினைப்பூட்டினது. அவர் கர்ப்பம் தரிக்கும்படியாய் செய்தார். ராகேலுக்கு இல்லை என்ற சூழ்நிலையில் ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நான் சொல்கிறேன், இந்த காலை நேரத்தில், இந்த மாதத்தின் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உள்ளமே, இருதயமே, உன் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் எது இல்லையோ அந்த காரியத்தில் கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். நம்புறவங்க மாத்திர நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. அன்னைக்கு ராகேலுக்கு இல்லை, ஆனால் அது நிரந்தரம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இல்லை, அந்த இல்லை என்பது நிரந்தரம் கிடையாது. அது இல்லை அல்லது கிடையாது அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல. அந்த இல்லாத இடத்துல, இல்லாத சூழ்நிலையில் தான் ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பானதை கட்டளையிட போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரெட்டிப்பானது, இரட்டத்தனையானது. அல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்கள், அந்த ஜெபம் நினைப்பூட்டினபடினால் ராகேலுக்கு 2 ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். அடுத்தது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம், அதில் 24வது வசனத்தை வாசிப்போம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். இப்போ இந்த யாக்கோபு அவங்களுடைய குடும்பம் அது அப்படியே விஸ்தாரமாகுது, 12 கோத்திரம். இப்போ இவங்க எகிப்துக்கு போகிறாங்க. சொல்லுங்கள், எங்கே போகிறாங்கங்க? எகிப்து. அப்போ அங்கே பார்வோன் பார்த்துக்கிட்டே வந்தார், இவங்க இப்படியே விட்டால் பலுகி பெருகி நமக்கு எதிராக நிற்பாங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களை அடிமைப்படுத்துகிறான். சொல்லுங்கள், என்ன செய்கிறாருங்க? எத்தனை வருஷம் இருந்தாங்க? 400 430 430. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென். அப்போ இந்த ஜனங்கள் அங்கே என்ன செய்கிறாங்க? அந்த 430 வருஷ வாழ்க்கை அடிமைத்தன வாழ்க்கை. சொல்லுங்கள், என்ன வாழ்க்கைங்க? அடிமைத்தனனாலே அங்கே அடி உதை தான். அடிமைத்தனனாலே என்னதுங்க? ஆமாம், இந்த பிரிட்டிஷ் பீப்புள் உலகத்தை ஆட்சி செய்யும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அநேக மனிதர்களை அடிமைகளாக சந்தையில் விற்பான். சந்தையில் காய்கறி விற்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வாலிபர்களை அல்லது சில கடன் பட்டவர்களை ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சந்தைகளில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அறகுறையான ஆடைகளை அவர்களுக்கு உடுத்தி, குறிப்பாக ஆண்கள் பார்த்தீங்கன்னா சந்தைகளில், அதிலும் குறிப்பாக அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை சார்ந்ததான அந்த வாலிபர்கள், இளைஞர்களை அந்த நாட்களில் பிரிட்டிஷ் பீப்புள் அன்றைக்கி இருந்த அந்த ட்ரேடு, ஃப்ளஷ் ட்ரேட், மேன் ட்ரேட் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ சந்தையில் கொண்டு போய் மனுஷனை விற்றாங்க. அப்போ அதை பணம் கொடுத்து வாங்கிட்டு போய் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை, தோட்ட வேலை, மற்ற காரியம். அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னாலே அவனை திரும்ப உள்ளே வைக்க மாட்டாங்க, கொன்றுவாங்க. அவனை மன்னிக்க மாட்டாங்க, அவனை என்ன பண்ணுவாங்க, கொலை செய்ய. ஏன்? அவனை திரும்ப சேர்த்துட்டா எல்லாருக்கும் அதே எண்ணம் வரும்னு சொல்லி அந்த அடிமையை என்ன பண்ண மாட்டாங்க, உயிரோட அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டான், ஓடுறான் அப்படின்னாலே அவனை சுட்டு கொன்றுவாங்க. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. சொல்லுங்கள், எப்படி இருக்கிறாங்க? அடிமை. அடிமைனாலே அடி தான். அப்போ இந்த இடத்துல அந்த அடியை வாங்கும்போது அவங்களுக்குள்ள அங்கே வார்த்தை சொல்லப்படுகிறது, பெருமூச்சான். சொல்லுங்கள், என்ன மூச்சு? எப்போ தான் நமக்கு விடுதலை, எப்போ தான் நமக்கு விமோச்சனம், எப்போ தான் நமக்கு வாழ்வு, ஒரு பெருமூச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க எப்போ தான் பாஸ்டர் முடிப்பார்? அல்லேலூயா.
ஆமாம், மாற்றுக்குடியிருப்பு வரும்போதே வழியெல்லாம் சிக்கன் கடை, மீன் கடை தான். வேறு மெட்ராஸ் மாதிரி நெய்வேலி டிராஃபிக் ஆகிட்டே போகுது, குறித்த நேரத்துக்கு வர முடியல. அல்லேலூயா. சரி, நெய்வேலி வளருது, சந்தோஷம். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த ஜனங்க பெருமூச்சு விடுறாங்கங்க. அப்போ வார்த்தை வசனம் சொல்லுது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டாராங்க. நல்ல 2 கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சொல்கிறதையே கேட்க மாட்டோம், சில வார்த்தைகளை சொல்ல அதையே என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பெருமூச்சு, அந்த வேதனையின் மூச்சு, சிலருக்கு அது கடைசி மூச்சு, சிலருக்கு அது வலி நிறைந்த மூச்சு, சில நேரத்தில் அது வேதனையை வெளிப்படுத்துகிறது, சில நேரத்தில் ஒரு வித அதிருப்தி, ஒரு விதமான அதிர்ச்சி, அதை நிமித்தம் அங்கே ஒரு பெருமூச்சு. பக்கத்தில் சொல்ல என்ன மூச்சுங்க, பெருமூச்சு. ஆனால் வார்த்தை சொல், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். சில நேரத்தில் உங்களால் அழ முடியலை, அழ முடியாத இடத்துல அந்த அழுகை அடக்குறீங்கன்னா அந்த அழுகை எப்படி சில நேரத்தில் வெளிப்படும், எப்படி வெளிப்படும்? அழுதவங்களாம் சொல்லுங்கள், நல்லா சொல்கிறீங்க, ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமேன். அப்போ அழ முடியல, அழக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஆனால் அந்த அழுகையை நம்ம அடக்கிறோம், கட்டுப்படுத்துகிறோன்னா அது கடைசியில் அது எப்படி வரும், பெருமூச்சு. ஆனால் இங்கே கவனிங்க ஒரு காரியத்தை, உங்கள் பெருமூச்சையும் கேட்பதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரிஞ்சவங்க நல்லா 2 கரங்கள். அல்லேலூயா. தனிமையில், வீட்டில், பிரயாணத்தில், வேலை ஸ்தலங்களில், தொழிலில், குடும்ப காரியங்கள், ஏதோ ஒரு இது, ஐயோ இது நடந்தால் பரவாயில்ல, உங்கள் மூச்சு அது பெருமூச்சாக இருக்குன்னா, இந்த 4வது வாரத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் கேட்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆள் உங்கள்கிட்டருந்து புறப்படுற அந்த மூச்சு சாதாரண மூச்சாக இருக்கும், ஆனால் ஆண்டவருக்கு அது பேர் இறைச்சலின் சத்தமாயிரு. ஆமேன். அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்குறார். ஆமேன். ஆனால் பலிபீடத்தில் யாருக்கும் சொல்கிறார், கடந்து வந்த நாட்களில் உன் வீட்டை குறித்து, குடும்பத்தை குறித்து, கணவனை குறித்து, பிள்ளையை குறித்து, அல்லது சில எதிர்காலத்தை குறித்து உனக்குள்ளே புறப்படுகிற சில பெருமூச்சை, அந்த வேதனையை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் கேட்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்புகிறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி, பல காரியத்தில் அடிபட்டிருக்கலாம், பல காரியத்தில் அடி வாங்கியிருக்கலாம், பல காரியத்தில் சில வேதனைகள், சில இழப்புகள், சில நஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் பெருமூச்சின் சத்தம் இந்த காலை நேரத்தில் பரலோகத்தில் அது எட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதை நினைப்பதற்கும் அதற்கு பதில் கொடுப்பதற்கும் பரலோகத்தின் தேவன் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அங்கே சொல்ல தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, அடுத்த காரியம் ரொம்ப முக்கியம், தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்போ 2 காரியத்தை கவனிக்கணுங்க. ஒன்று நம்மளுடைய ப்ரெசன்ட், இன்னொன்று நம்மளுடைய பாஸ்ட். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வலி, வேதனை, பெருமூச்சு, அதையும் ஆண்டவர் கேட்குறாரு. அடுத்தது அவங்களுடைய முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை, வார்த்தை, கவனன்ட், வாக்குத்தத்தம், இதையும் ஆண்டவர் நினைவு கூறுகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்போ நான் வாழும்போது நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன, எனக்காக மாத்திரமல்ல, பின் வரக்கூடிய சந்ததிக்காகவோ நீங்கள் ஜெபிக்க வேண்டிய கடமை உடையவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆபிரகாம் அந்த இடத்துல இல்லை, ஈசாக்கு அந்த இடத்துல இல்லை, யாக்கோபு அந்த இடத்துல இல்லை. ஆனால் அவங்களோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை, அந்த வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் பேசின வார்த்தைகள் அந்த இடத்துல இருந்தபடினால அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பக்கம் நினைச்சாலும் அவரோட முற்பிதாக்களையும் ஆண்டவர் நினைத்து பார்க்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நான் சொல்கிறேன், உங்களை என்னை ஆண்டுகிட்ட நினைப்புட்ட ஏதோ ஒன்று இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ நான் வாழும்போது என்ன செய்கிறது, ஏதோ வாழ்ந்தேன், சாப்பிட்டேன், போனேன், மறைந்தேன், அடக்கம் பண்ணாங்க, அப்படி இல்லை. நான் வாழும் பொழுது அடுத்த தலைமுறைக்காகவும் சேர்த்து வாழ வேண்டும். புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். மிஷினரிமார்கள், ஊழியர்கள் அந்தந்த நாட்களில் தன்னோட வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, தேசத்தை விட்டு, கண்டத்தை விட்டு, கடல் கடந்து, அப்போ பாருங்கள், அன்னைக்கு இருந்த அந்த ஒரு நபர்களுக்காக இல்லை, ஒரு சீகன் பால், ஒரு வில்லியம் கேரி, ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன், அப்போ அவங்க அந்த ஜனத்துக்காக மாத்திரமல்ல, அவங்க தலைமுறைகளுக்காக சேர்ந்து ஊழியத்தை செய்ததுனால தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கரத்தில், என் கரத்தில் பைபிளை கொடுத்துருக்குறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு பக்கம் நம்மை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், நினைவில் கொள்ளுகிறார். இன்னொன்று, உங்கள் முற்பிதாக்கள் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு அவர் என்ன செய்தார், அவங்க இல்லாட்டினாலும் அவங்களோடு இடைப்பட்ட அந்த ஆண்டவர்
அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர், அவர் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர், அவர் என்றும் என்றென்றும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல அந்த ஜனங்களை பார்த்தாரு, அவங்க அழுகையை பார்த்தார், முடிச்சிருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு வெளிப்பாடு சொல்லப்படுகிறது. தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடும் 3 பேர் அந்த இடத்துல இல்லை, ஆனால் 3 பேரோடு இருந்த தெய்வம் அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னது ஃபுல்லாக ஈசாக்குக்கு தெரியாது, ஈசாக்குக்கு சொன்னது யாக்கோபுக்கு தெரியாது, ஆனால் சொன்னவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சொன்னவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது, நீ வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கானது மாத்திரம் அல்ல, உங்கள் வாழ்க்கை என்பது உங்களுடைய தலைமுறைக்கான ஒரு வாழ்க்கை. உங்கள் தலைமுறைக்காக ஏறெடுக்கிற ஜெபம், சிந்துகிற கண்ணீர், நீங்கள் வேண்டுகிற பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், வெளிப்பாடுகள், அது உங்களோடு அது போகக்கூடிய காரியம் அல்ல. நான் போனாலும் எனக்கு அப்புறம் இருக்கிற தலைமுறையும் ஆண்டவர் நினைவில் கொள்வதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ வெறும் நம்ம குழு லோனு, பேங்க் லோனு, வீட்டு காரியம், ஃபீஸு, கரண்ட் பில், வாடகை, இதுக்காக மாத்திரம் ஜெபம் இருக்கக்கூடாது. நீ ஏறெடுக்கிற ஜெபம் உங்கள் தலைமுறைக்கான ஜெபமாக இருக்கணும். அல்லேலூயா. யாருக்கான ஜெபங்க? யாருக்கான ஜெபம்? உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்காது, உங்கள் குடும்பத்தின் காரியம் அப்படி இருக்காது. என் வாழ்க்கையே தத்தக்கு புத்தக்கு, நான் எங்கள் தலைமுறைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் தலைமுறை காரியத்தையும் கர்த்தர் சேர்த்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வதிக்காமல் விடலை, செல்வ சீமான் அவனோட தலைமுறையை ஆண்டவர் விடலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ அங்கே பார்க்கிறோம், அவளோட பெருமூச்சை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அவளோட முற்பிதாக்களுக்கு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அடுத்து சொல்லப்படுகிற, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைந்தருளினார். நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்போ காலம் கடந்தும் சில காரியம் என் வாழ்க்கையில் நடக்கலை, நிறைவேறலை அப்படின்னா அவரை நினைப்பூட்டும்படியாக நம்ம எதுவும் செய்யலை, அல்லது நம்மளுடைய முற்பிதாக்கள் செய்யாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஏதாவது செய்யுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைக்கு சேர்த்து நீங்கள் செய்யும் பொழுது நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை அவர்களுக்கு நினைப்பூட்டுவார். உங்கள் நிமித்தம் கர்த்தர் அவங்கள வாழ வைப்பார். உங்கள் நிமித்தம் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நினைந்தருளி, அவர் நினைவு கூர்ந்து, அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்கள், அவர் நினைந்தருளி, நிறைவேற்றி, நினைந்தருளி, நினைந்தருளி, நினைவு கூர்ந்து, நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சொன்னவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. அவன் சில காரியத்தை சீக்கிரம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். அப்போ என் வாழ்க்கையில் எனக்கு குறித்தது நடக்கணும்னா திரும்ப நான் சில காரியத்தை கடந்து போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நோவாவின் வாழ்க்கையை வைத்து நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனம் என்னோடு கூட வேகமாக இணைந்து கொள்ளுங்க. தேவன் பூமியை பார்த்தார், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப பாருங்க, தேவன் பூமியை பார்த்தார். இது ரொம்ப ஒரு எச்சரிப்பின் சத்தம். நம்ம எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணால் செய்யலாம், எதை வேணால் மறைக்கலாம், என்னென்ன காரியங்களை வேணால் சிந்திக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, தேவன் இந்த பூமியை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சிசிடிவி கேமரா நம்மளை பார்க்குதுங்க. வீடை சுற்றி சிசிடிவி கேமரா. ஓனர் அமெரிக்காவில் இருக்கிறார், திருடன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான். ஓனர் அமெரிக்காவிலேருந்து திருடன் கூட பேசுகிறார். வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா. வெளியே போறியா, போலீஸை கூப்பிடவா? அவன் அந்த சத்தத்தை கேட்டோன்னே தெரிச்சு ஓடுறான். அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க, மனுஷன் இயந்திரங்கள் இதை வச்சு இவ்வளோ காரியம் செய்கிறான், மிஷினை வச்சு கேமரா வச்சு இப்படி செய்கிறானா? சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் அவர் உங்களை என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்கே சொல்ற தேவன் பூமியை பார்த்தார், அவர் பார்க்கிறவர் இப்பயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பகலில் சொல்லுங்கள், இப்பயும் உங்களை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார்? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அங்கே எப்படி இருந்தது சூழ்நிலை? மாம்சமான யாவர் முடிவு வந்துருச்சு. ஏன் அவ்வளோ சீர்கேடு, அவ்வளோ அருவருப்பு, அவ்வளோ பாவ காரியங்கள். இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறார், நான் இந்த பூமியை அழித்து போட போகிறேன்.
நோவாவை கூப்பிட்டு சொல்கிறார், நீ கொப்பேர் மரத்தில் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்? ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்ப பாருங்க, நோவாவை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த சந்ததியில் உன்னை நான் நீதிமானாக கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் அழிவு ஆயத்தமாகுகிறது, அந்த அழிவின் மத்தியில் உங்களை தப்புவிக்கக்கூடிய வழியையும் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொரு ஆண்டும் 26, 27, 28 போக 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 தனியாக ஒரு தீர்க்க தரிசனமே தேவையில்லை. இருக்கிறத விட இன்னும் மோசமாக தான் போகும், இருக்கிறத விட இன்னும் அழிவுகள் வரும், இருக்கிறத விட இயற்கை சீற்றங்கள் மாறும், இருக்கிறத விட சில அசம்பாவிதங்கள் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் கூடிக்கொண்டே தான் போகும். இயற்கையில் மாற்றம், மனுஷனோட விஞ்ஞான காரியங்களில் மாற்றம். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, அடுத்து போகக்கூடிய தலைமுறைகள் திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்களா? சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டாங்களா? ஐயோ, யூத் மீட்டிங் இங்கே நடக்குது. ஏன் அப்படின்னா, செல்ஃபோனோட பேசுகிறான், ஹாய் கூகுள்ன்றான், ஹாய் ஜெமினின்றான், அது இதுன்னு சொல்லி இப்போ இவன் என்ன பண்ணுறான்? யார் கூட பேசிகிட்டு இருக்கிறான்? செல்ஃபோனே பேசுகிறதுக்கு தான். அதில் இந்த ஏஐ, அதில் இந்த ரோபாட். அப்போ அடுத்து ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இந்த செல்ஃபோனு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி போகும் பொழுது என்ன, திருமண வாழ்க்கை தடைப்படுகிறது, திருமண வாழ்க்கை மாறுகிறது, அந்த சிந்தனை மாறும். இனி வரக்கூடிய காலகட்டம் அடுத்தது என்னது? இயந்திரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடும். பாவம் பெருகும், அக்கிரமம் பெருகும், அநியாயம் பெருகும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்கிறார், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாவம் இருக்குங்க, நம்மளை சுற்றி அநேக அருவருப்புகள் இருக்குது. ஆனால் அதோட கூட இருக்கிறோமா, அல்லது அதிலிருந்து விலகி நீதிமானாக இருக்கிறோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ நோவா இருந்த உலகத்தில், அந்த சமுதாயத்தில், அந்த தேசத்தில் பாவம் இருந்தது, அநியாயம் இருந்தது, அக்கிரமம் இருந்தது. ஆனால் நோவா அதிலிருந்து விலகி இருந்தான். பக்கத்தில் பதில் சொல்லுங்க, எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தா? அந்த காரியத்தில் விலகி இருந்ததுனால தான் அழிவு வந்தாலோ அவனுக்காக கர்த்தர் ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணுகிறார், அவனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அடுத்து சொல்கிறாரு, நீ இந்த சந்ததியில் நீதிமானாய் உன்னை நான் பார்க்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரே காரியம் 2 வாட்டி சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன சொல்றார்? 14வது வசனத்தை வாசிங்களேன். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவசுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. முதல் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, பேழை ஆயத்தம் பண்ணு. ஏன்? இந்த பக்கம் அழிவு, அதுலேருந்து தப்பு வைக்க பேழை. சொல்லுங்கள், இந்த பக்கம் என்ன வருது? இந்த பக்கம் திரும்ப சொல்லுங்கள், இந்த பக்கம் அழிவா பேழையா? அழிவு. இந்த பக்கம் பேழை. இப்போ அந்த பேழைக்குள்ளே நீ என்ன செய்யணும்? முதல் காரியம், பிரவேசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 14, 15 2 வசனத்தில் ஒரு வார்த்தை வருது, என்னென்னா பிரவேசித்தன. அப்போ பேழை என்பது பார்ப்பதற்கல்ல, பேழை என்பது நம்ம பிரவேசிக்க வேண்டியது. அல்லேலூயா. ஆலயம் என்பது நம்ம பார்ப்பதல்ல, ஆலயம் என்பது நம்ம பிரவேசிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை தொழுது கொள்வது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ நோவா பார்த்து சொல்கிறாரு, பேழையை பார்த்துக்கிட்டு இருக்காத, பேழைக்குள்ளே என்ன பண்ணு? வா. ஏன்? ஒரு பெரிய அழிவு வரப்போகுது, ஒரு பெரிய ஒரு நாசம், ஒரு பெரிய சங்காரம் காத்திருக்கிறது. அப்போ அது அழிவதற்கு முன்பதாக நீ பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ முன்ன கேட்டேன் பாருங்க, அந்த குடும்ப ஜெபம், அந்த தனி ஜெபம், அந்த வேத வாசிப்பு, அல்லது நம்ம ஆலயத்துக்குள்ளே வருவது, அல்லது நம்ம கூடி ஜெபிப்பது, அல்லது உபவாசிப்பது, அல்லது ஒரு வார துதி ஆராதனை செய்வது, அது எதை காண்பிக்கிறது? நீங்கள் பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ இன்னைக்கு அநேகர் பேழையை பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பேழை என்பது பார்ப்பதற்கல்ல. இட்ஸ் நாட் லைக் எ மான்யூமெண்ட் அண்ட் யூ ஷுட் நாட் பி லைக் எ ஸ்பெக்டேட்டர். அப்போ பேழை பார்ப்பதற்கல்ல, பேழை பிரவேசிப்பதற்கு. அப்போ
அப்போ எனக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றணும்னா சபையை ஒன்றை புரிந்து கொள், நீ பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அப்போ கடந்த நாட்கள் வரைக்கும் பேழையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டோடைய சமூகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னா இந்த ஜனவரி மாதம் இந்த இறுதி நாட்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, பேழை பார்ப்பதற்கு அல்ல, பேழைக்குள்ளே பிரவேசி. அல்லேலூயா. ஆமென். அப்போ எனக்கு குறித்தது நிறைவேறணும்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் பேழைக்குள்ளே வந்தால் தான் எனக்குரியது நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், ரேஷன் கடைக்கு போனால் தான் எவ்வளோ? அல்லேலூயா, சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆனால் ரிசல்ட் சொல்கிறான், பண்டிகை நாட்களில் டாஸ்மாக்னுடைய வருமானம் 1000 கோடியா? எவ்வளோங்க? கொடுத்தது என்னமோ 3000, ரிட்டன் எடுத்தது 1000 கோடி. அல்லேலூயா. ஆமென். சரி, போகட்டும். அப்போ முதல் காரியம் அவன் பேழை பார்ப்பதற்கு அல்ல, பேழை என்ன பண்ணணும்? பிரவேசிக்கணும். ஆமென். சங்கீதம் 118:20 சொல்லுது, கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். அப்போ எல்லாரும் பிரவேசிக்கிறது இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. யார் உள்ள வரா? நீதிமான். ஆண்டவர் நோவை பார்த்து என்ன சொல்றார்? இந்த சந்ததிக்குள்ள நீதிமான், அவர் நேற்று என்று என்றென்றைக்கு வார்த்தையில் மாற மாட்டாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம பிரவேசிக்கணும்னா நம்ம நீதிமானாக இருப்பது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆமென். அப்போ முதல் காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, எனக்குரியது நிறைவேறணும்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, பிரவேசிக்கணும். பகலில் பார்த்து சொல்லுங்கள், என்ன பண்ணணுங்க? எப்படி இருக்கணும்? ஆமாம், நம்ம பரதேசியாக இருக்கிறோம், அது முக்கியம் இல்லை, ஆனால் பிரவேசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்களுக்கு ஒரு பேர் இருந்தது, நோமேட்ஸ். தமிழில் இப்படி சொல்கிறாங்க, அவங்கள நாடோடிகள், பரதேசிகளை போல சுற்றி திரிந்தாங்க. ஆனாலும் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது, அவன் செல்வ சீமானாய் இருந்தான். அல்லேலூயா. ஆமென். நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் அது முக்கியம் இல்லை, ஆனால் பிரவேசிக்க வேண்டியது முக்கியம். அல்லேலூயா. பேழைக்குள்ளே என்ன பண்ணணும்? நான் திரும்ப கேட்பேன், எனக்கு வயசாயிடுச்சு, மறந்துடுது. அல்லேலூயா. ஆனால் உங்கள் முகங்கள் தெளிவாக இருக்கிறது. ஆமென். அப்போ அம்மா என்னாச்சு? பேழைக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிரவேசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது, பிரவேசித்த உடனே என்ன நடக்குது? 16வது வசனத்தை வாசிங்க. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ரெண்டாவது காரியம், உள்ள போனோடனே இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? கதவை அடைச்சிட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கதவை அடைச்சிட்டார். அல்லேலூயா. அவர் கதவை அடைப்பதற்கு 2 நோக்கம் இருக்குங்க. ஒன்று, உங்களை பாதுகாக்க. சொல்லுங்க, ஒன்று எதுக்குங்க? பாதுகாக்க. ரெண்டாவது, வெளியில் இருக்கிற அந்த காரியம் உள்ளே வராமல் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ ஆண்டவர் கதவை அடைச்சிட்டாரு. போன சர்வீஸ் முடிச்சோடனே ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் வீடு எங்களுக்கு அலாட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், கவர்மெண்ட் வீடு கிடைக்கல, தடையாக இருக்குது. நான் சொன்னேன், அந்த கதவை அடைச்சது நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு அலாட் பண்ணால் 1 லட்சம் 2 லட்சம், ஒருவேளை அடுத்து வரக்கூடிய அந்த ஆட்சியில் ஒருவேளை அந்த பணம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 3 ஆகலாம், 3 5 ஆகலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சில காரியத்தை அடைக்கிறாருன்னா, நீங்கள் சில காரியத்தை தடுக்கிறாருன்னா, அதில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், எனக்குரியதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. நீங்கள் நினச்சது நடக்கலைன்னு உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. நான் சொல்கிறேன், அது உங்களுக்குரியதா இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ சில தடை வந்தாலும், சில கதவு அடைக்கப்பட்டாலும், ஆண்டவர் சபையில் பலிபீடத்திலிருந்து யாருக்கோ சொல்லுகிறாரு, உனக்குரியதை நிறைவேற்றும்படியாகத்தான் கர்த்தர் அந்த வாய்ப்பை, அந்த வழியை, அந்த வாசலை ஆண்டவர் அடைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நம்ம போன உடனே அபசகுணம்னு நினைக்கிறோம். ஆனால் அப்போ தான் புரியுது அந்த இடத்துல ஏதோ ஒரு பள்ளம் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், பூனை பார்த்த உடனே பயன்ட்டீங்க, ஐயோ அபசகுணம், தண்ணியை குடி, அதை குடி, இதை குடி, 5 நிமிஷம் உட்காரு, 10 நிமிஷம் உட்காரு, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது போனதுக்கப்புறம் தான் ஒன்றத்தை உத்து பார்க்குறீங்க, என்ன அந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு பள்ளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ சிலதை அடைக்கிறார், சிலதை தடுக்கிறார் அப்படின்னா அதனுடைய நோக்கம் உங்களுக்குரியதை உங்கள் கையில் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கும்படியா, உங்களுக்கு ஆண்டவர் அதை நிறைவேற்றும்படியாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ இந்த சீசனில் ஏதோ ஒன்று ஆண்டவர் அடைக்கிறாருன்னா நீங்கள் சந்தோஷமாக விட்டு கொடுக்கணும். பகலில் பார்த்து சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே பண்ணீங்க? அல்லேலூயா. ஆமாம், அப்போ 1000 கொடுத்துட்டு லட்சத்தை நிறுத்தி வச்சிருவார். அல்லேலூயா. என் மகன் அந்த 1000 தான் வாஞ்சிக்கிறான், இந்த 1000 அதுக்கப்புறம் வெளிப்படுத்துவார், உனக்கு நான் லட்சத்தை வச்சுருந்தேன். அட கடவுளே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இந்த 1000க்கு தான் அந்த உபவாச ஜெபம், இந்த 1000க்கு தான் அந்த கண்ணீர், இந்த 1000க்கு தான் அந்த வாக்குவாதம். அல்லேலூயா, ஆமென். அப்போ முதல் காரியம் பிரவேசிக்கணும். சொல்லுங்கள், முதல் காரியம். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் என்ன செய்கிறார்? கதவை அடைக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்ல, கதவை. ஆமாம், தானியேல் கதவை அடைச்ச அந்தி சந்தி மதியான வேலை எருசலேமை நோக்கி, அந்த ஆலயத்தை நோக்கி, ஆண்டவர் சமூகத்தை நோக்கி அந்த ஜெபத்திற்காக அடைச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இந்த நாட்களில் உங்கள் கதவை அடைக்கப்படணும். அல்லேலூயா, ஆமென். அப்போ முதல் காரியம், பேழைக்குள்ளே என்ன பண்ணணும்? பிரவேசிக்கணும். நீங்கள் பிரவேசித்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? கதவை அடைக்கிறாரு. கதவை அடைச்சது உங்களை பயமுறுத்தல், அச்சுறுத்தல்ல, உங்களுக்கு நன்மை செய்ய. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்குரியதை கொடுப்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 69:15 சொல்லுது, ஜல பிரவாகங்கள் என் மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா கதவை அடைக்கணும். சொல்லுங்கள், கதவு அடைக்கணும். அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த ஆண்டு சில சூழ்நிலையில் கதவை அடைப்பார், சில கதவை மூடுவார். அதை நீங்கள் அபசகணும், அல்லது ஆண்டவர் என் கூட சண்டை போடுறாரு, ஆண்டவர் என் கூட பிரச்சனை பண்ணுறார், அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. எனக்குரியதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்குது? 17வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமியின் மேல் மிதந்தது. போதும். அப்ப அடுத்து மூன்றாவது காரியம், கதவை அடைச்சாதான் பேழை மிதக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், ஃப்ளைட்டில் அந்த டோரை அடைச்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ளைட் என்ன ஆகும்? டேக் ஆஃப். நீங்கள் கதவை மூடலை அப்படின்னா ஃப்ளைட் என்ன பண்ண மாட்டான்? எடுக்க மாட்டான். அதுலேயும் இந்த 7 மணி நேரம் 5 மணி நேரம் பறக்கிற ஃப்ளைட்டு, அதில் அந்த கதவு கிட்ட உட்கார்றவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, ஏதாவது எமர்ஜென்சினா நீங்கள் தான் கதவை என்ன பண்ணணும்? திறக்கணும். கடந்த நாட்களில் இந்த பாம்பேயில் நினைக்கிறேன், அந்த விமானம் எந்த ஊரில் விமானம் விழுந்து நொறுங்குச்சே, அகமதாபாத்தா, எந்த ஊரில் விமானம் விழுந்தது? வயசாயிடுச்சு கேட்பேன்னு நினைக்கிறேன். அகமதாபாத். சரி, ஓகே. அப்போ பாருங்கள், அந்த கதவு கிட்ட இருந்த அந்த நபர் என்ன பண்ணிட்டாரு? உயிர் பிழைச்சிட்டாரு. ஞாபகம் இருக்கு அந்த செய்தி? விமானம் இடிந்து விழுந்தது எல்லாம் மறித்தாங்க, ஆனால் அந்த கதவு கிட்ட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ சில நேரத்தில் அந்த கதவு அடைச்சாதான் அந்த விமானம் என்ன பண்ணும்? எலும்பு பறக்கும். இங்கே ஆண்டவர் கதவை அடைச்சதுக்கப்புறம் ஒரு காரியத்தை செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? அது பூமிக்கு மேல் மிதந்தது. சொல்லுங்கள், என்ன பண்ணுச்சுங்க? அந்த பேழை என்ன பண்ணுச்சுங்க? மிதந்து. அப்போ ஏன் அது மிதக்குது? எனக்குரிய இடத்துக்கு நேராக போகுது. அல்லேலூயா. அந்த பேழை முழுகவில்லை, அந்த பேழை அழியவில்லை, அந்த பேழை மிதக்குது. இப்படி கை வச்சு சொல்லுங்கள், பேழை என்ன பண்ணுது? பேழை என்ன பண்ணுது? மிதக்குது. அதனோட அர்த்தம் என்ன? எனக்குரிய இடத்தை நோக்கி நான் தொடங்கிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை சுற்றி ஒரு அழிவு இருக்குது, என்னை சுற்றி பல பிரச்சனை இருக்குது. தண்ணீர் புறப்பட்டு விட்டது. 3 விதங்களில் தண்ணீர் வந்துச்சு. ஊற்று, வானம், மழை, 3 விதங்களில் அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்ததுங்க. 40 நாட்கள் இரவும் பகலும், 150 நாட்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீர், அநேக சூழ்நிலை. ஆனாலும் அந்த பேழை என்ன பண்ணுச்சுங்க? இப்படி கை வச்சு சொல்லுங்கள், என்ன பண்ணுச்சு? மிதந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பேழை மிதக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எனக்குரியது நடக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்குரிய வாக்குத்தத்தத்தை நிறைவேற ஆரம்பிக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில காரியங்கள் மிதக்கும், மிதக்குனா கொஞ்சம் மெதுவாக தான் போகும். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் மிதக்குறீங்க, சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா மூழ்கலை, மிதக்குறீங்க அப்படின்னா. பேதுரு கடலில் நடந்தா, மிதக்கலை, என்ன ஆகிட்டா? பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்கள், மூழ்கிட்டா. என்ன பண்ணிட்டா? மூழ்கிட்டா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் மிதக்குறீங்கன்னா உங்களுக்குரியது நடக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்து என்ன நடந்தது? 19வது வசனம் சீக்கிரம் வாசிங்களேன். ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. பாருங்க, இந்த பூமியில உயரமானது மலை, அதை விட இன்னும் 15 முழ உயரத்துக்கு தண்ணீர் மூடினது. சொல்லுங்க, என்ன பண்ணுச்சுங்க? தண்ணீர் என்னாச்சு? மலையவே மூடிச்சு. ஆனால் இந்த பேழை இன்னும் மிதந்து கொண்டு தான் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ ஒரு பக்கம் ஆண்டவர் எதெல்லாம் மூடணுமோ அது எல்லாத்தையும் மூடுறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் பேழையில் இருந்தீங்கன்னா அந்த பேழை மிதக்குங்க. அது மிதக்கிற அந்த டைமில் எதெல்லாம் மூடணுமோ கர்த்தர் மூடுகிறார்.
நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும்போது, மிதந்து கொண்டு இருக்கும் பொழுது, கர்த்தர் மூட வேண்டிய பாவத்தை, மூட வேண்டிய எதிராளிகளை, மூட வேண்டிய சத்துருக்களை எல்லாவற்றையும் கர்த்தர் கீழே மூடிக்கிட்டே இருப்பார். அவர் மூடினாலும் நீங்கள் விழ மாட்டீங்க, மிதந்துக்கிட்டே இருப்பீங்க. புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்போ அந்த பேழை மிதந்து கொண்டிருக்கிறது, தண்ணீர் இந்த முழு உலகத்தையும் மூடிச்சு. நாம் நினைக்கிறோம் கீழே இருந்தால் அன்றைக்கி எல்லாம் மலையை பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த மலையவே மூடிட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், எதை நீங்கள் ஆச்சரியமாக, எதை நீங்கள் அதிர்ச்சியாக பார்க்குறீங்களோ அதை ஆண்டவர் இந்த நாளிலே மூடிக்கொண்டே இருக்கிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி, உங்கள் பிரச்சனையை, உங்கள் போராட்டங்க, அந்த கோலியாத் யாராக வேணால் இருக்கலாம், அத்தனை பெரிய ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? மூடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அவர் மூடும்போது இன்னொரு காரியத்தை செய்கிற 21ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும், நாட்டு மிருகங்களும், காட்டு மிருகங்களும், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும், எல்லா நர ஜீவன்களும், பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. எல்லாம் மரித்து போச்சு. அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறார், எல்லாத்தையும் ஆண்டவர் கழிச்சு போடுகிறார். கனி கொடாத அந்த கொடிகள், செடிகள் எல்லாத்தையும், மரத்தை எல்லாத்தையும் வெட்டுறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். எல்லாம் மாண்டன, ஆனாலும் நம்ம பேழை மிதந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். நம்ம பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். உயரம் ஏறினாலும், மலைகள் மூடப்பட்டாலும், ஆண்டவர் என்னை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அங்கே 23வது வசனம் சொல்லுகிற, சீக்கிரம் வாசிங்க. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும், பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடு இருந்த பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. அங்கே சொல்லப்பட்ட நோவாவும் அவனோடு பேழையில் இருந்தவங்க யாரும் என்ன பண்ணப்பட்டாங்க? காக்கப்பட்ட. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்ன பண்ணப்பட்டாங்க? காக்கப்பட்டாங்க. அப்போ 6 காரியம் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த சைடு அப்போ பாருங்கள். பேழைக்குள்ளே பிரவேசித்தால்தான், அடுத்தது பேழைக்குள்ளே பிரவேசித்தால்தான் ஆண்டவர் கதவை என்ன பண்ணுறாரு? அடைக்கிறாரு. கதவை அடைச்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? பேழை புறப்படும், பேழை மிதக்கும். பேழை மிதக்கும் பொழுதே மூட வேண்டியதை கர்த்தர் மூடுகிறார். சொல்லுங்கள், என்ன பண்ணுறாரு? ஆமாம், மூடும்போதே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அழிக்கணுமோ, எந்தெந்த கணக்கெல்லாம் சரி பண்ணணுமோ ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்ணுகிறாரு. அங்கே சொல்லப்படுது, ஒரு பக்கம் மாண்டு போன, இன்னொரு பக்கம் அழிந்து போன இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தர் எங்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். கர்த்தர் நீதிமானை காப்பாற்றுகிறார். கர்த்தர் திருச்சபையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதில் உள்ள பரிசுத்தவான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ரலையிலேயே சொல்லுங்களேன். நேரமில்லை, நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 8வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் 1வது வசனத்தில் அங்கே தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும், சகல நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென். அவருக்கு தெரியும் நாம தான் கதவை அடைச்சோம். சொல்லுங்கள், நாம தான் இப்போ கதவை திறக்கணும். ஆண்டவர் நினைவூட்டப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். அங்கே பாருங்கள். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. சொல்லுங்கள், ஜலம் என்னாச்சுங்க? ஆமென். முன்ன ஜலம் எழும்பினது, அதனால பேழை எழும்புச்சு, பேழை மிதந்துச்சு, பேழை நகுந்தது. இப்போ ஜலத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அமர பண்ணுகிறார். அப்படியே அநேக காரியங்கள் நடந்து இப்போ என்ன நடக்குது? நேரமில் ஸ்கிப் பண்ணுறேன். 4வது வசனம் சொல்லுகிறது, 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில பேழை அரராத் என்னும் மலையின் மேலே கொண்டு வந்து நிறுத்தினார். நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. அந்த அரராத், இட்ஸ் யுவர் ரெஸ்டிங் பிளேஸ். இது வரைக்கும் பேழை மிதந்துச்சு, இது வரைக்கும் பேழை நடந்துச்சு, இது வரைக்கும் அநேக காரியங்கள் நடந்தது. ஆனால் இப்போ அரராத்தின் மேலே ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஏன்? தட் இஸ் யுவர் ரெஸ்டிங் பிளேஸ். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஐ மீன், தட் இஸ் எ சாக்ரட் பிளேஸ். ஆண்டவர் அதை ஒரு புனித ஸ்தலமாக, அல்லது உனக்கு வாழ்க்கையில் குறித்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் தண்ணீரில் மிதந்துச்சு, இது வரைக்கும் தள்ளாடுச்சு, இது வரைக்கும் அங்கே இங்கே போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அரராத்தில் கொண்டு வந்து நிறுத்துறார். ஏன் அங்கே கொண்டு வந்து நிறுத்துறார்? உனக்குரியதை கர்த்தர் நிறைவேற்றும்படியா. இது வரைக்கும் மிதந்தன, இது வரைக்கும் மூடப்பட்டன, இது வரைக்கும் அழிந்தன, இது வரைக்கும் என்னென்னமோ நடந்துச்சு. ஆனால் இப்போ பேழை அந்த அரராத் மலையில் வந்து நிற்குதுன்னா அங்கே ஆண்டவர் எனக்குரியதை அவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ சபை ஆவிக்குரிய ஒரு குடும்பம், ஆவிக்குரிய ஜீவியம், ஜெபம், பரிசுத்த வாழ்க்கை, நீதியாய் நடப்பது ஒரு அரராத்தின் அனுபவம். அப்போ அந்த அனுபவத்தில் வரும்பொழுது நான் சொல்லுகிற உங்களுக்குரியதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கண்களை மூடலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல அப்போ பேழை பார்ப்பதற்கல்ல, பிரவேசிப்பதற்கு. நீ பிரவேசித்தால் தான் கர்த்தர் கதவை அடைப்பார். கதவு அடைத்தால் தான் எப்படி ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுமோ அது போல் ஆண்டவர் மிதக்க செய்வார்.
சில காரியத்தை கர்த்தர் மூடுகிறார். சில காரியங்கள் மாண்டு போயின, ஆனாலும் கர்த்தர் உங்களை என்னை காப்பதற்கு உண்மையுள்ளவர். ஏன்? அவர் அரராத்தில் கொண்டு வந்து உங்களை சேர்க்கணும். He needs to take you to that அரராத். அந்த அரராத் மலைக்கு நேராக ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்தணும். அந்த அரராத் மலையின் இடத்துல தான் உனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்ற துவங்குகிறார். முழு பூமியை நோவாவின் கையில் கொடுத்தார். ஒரே ஒரு காரியம் தான், நீதி. அவரிடத்துல நீதி. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா அந்த நீதி வேணுங்க. அந்த நீதி இருந்தால் எவ்வளோ காரியம் வந்தாலும் நீங்கள் மிதப்பீங்க, மூழ்க மாட்டீங்க. எதெல்லாம் மூடணுமோ கர்த்தர் மூடுவார், எதெல்லாம் மாற்றணுமோ கர்த்தர் மாற்றுவார். காரணம், உங்களுக்கு குறித்தது நிறைவேறும். இவ்வளோ நேரம் தத்தளித்தோம், இப்போ அரராத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாரு. தட்ஸ் யுவர் ரெஸ்டிங் பிளேஸ், தட்ஸ் த சேக்ரட் பிளேஸ். அன்று ஒரு புனித இடமாக, தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு இடமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவர் அந்த அரராத்துக்கு என்னை கொண்டு போங்கப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி கேட்கலாம். ஆண்டவர் அந்த அரராத்தின் அனுபவம், என் பேழை இப்போ மிதக்குது, என் பேழை ஆண்டவர் நகருகிறது, என் பேழை பல சவால்களை சந்திக்கிறது. முதல்ல நான் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கணும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு சித்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும். அன்றைய என் காலத்தை, என் நேரத்தை நான் விட்டுறக்கூடாதப்பா. காரணம் என்ன? ஒரு பெரிய அழிவு காத்திருக்கிறது. நோவாவை கேலி செய்தவங்க, எத்தனித்தவங்க, திட்டினவங்க, தூஷித்தவங்க, முகத்துக்கு முகமாய் மறைவாய் பேசினவங்க எல்லாம் அந்த பேழையை வந்து தட்டி தட்டி பார்த்தாங்க. ஆனால் கதவு அடைக்கப்பட்டிருந்தது. அடைத்தவர் அவர். அவருக்கு மாத்திரம்தான் தெரியும் when and how and where to open the door. அது அரராத்துக்கு போகணுங்க. இன்றைக்கி ஏன் இந்த சபை, ஏன் இன்றைக்கி ஆண்டவர் வைத்திருக்கிறார்? ஏன் சில காரியம் கண்டிப்பு, ஏன் சில காரியத்தை நம்ம ஒழுங்குபடுத்துகிறோம்? நம்முடைய நோக்கம் வெறும் கூட்டம் மாத்திரமல்ல, நாம் பரலோகத்துக்கு போய் சேரணும், அவனோட வருகைக்கு ஆயத்தமாகணும். அந்த நோக்கத்தோடு தான் நம்ம பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த நோக்கத்தோடு தான் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் அதை பாரப்படுத்துகிறார். ஒப்பு கொடுப்பு, அர்ப்பணிப்போம். அந்த அரராத்தின் அனுபவத்தை தாங்கப்பா. பேழையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, பேழைக்குள்ளே பிரவேசிக்கணும், ஆலயத்தோடு இணைந்து இருக்கணும், செபிக்கணும், ஊழியத்தை செய்யணும். நான் வந்தேன் போனேன் இல்லை. உங்களுடைய அக்கௌண்ட் பரலோகத்தில் இருக்குங்க. உங்கள் அக்கௌண்ட் பரலோகத்தில் இருக்குது. அந்த ஒரு நபர், ஒரு ஆத்மாவை நம்ம சேர்க்கும் பொழுது கணக்கை துவங்குகிறோம். சுவிசேஷத்தை அறிவித்து தான் ஆக வேண்டும். there is no other way, there is no other hope. we need to do something. அவர் ஆபிரகாமை, ஈசாக்கி, யாக்கோபையும் அவங்க இறந்து போனாலும் இருந்து போனாலும் அவங்களுக்கு பண்ணின வார்த்தைகளை கர்த்தர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. உன் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறார். உன் வலியின் வேதனைகளை கர்த்தர் உணர்ந்திருக்கிறார். உனக்குரியதை நிறைவேற்றுவார். ஜெபிப்பு. அன்பின் ஆண்டவரே, நாளுக்காய் நேரத்துக்காய் ஜெபிக்கிறோம். எங்களை சுகபத்திரமாய் கொண்டு வந்தீங்க. மழை குறுக்கிடாதபடி தடைகள் வந்தாலும் அவர்களை மேற்கொள்ள ஜெயிக்க உதவி செய்தீங்க. இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதும் தியானித்திருக்கிறோம். எனக்குரியதை நிறைவேற்றுகிறவர் நீர். நீர் நினைந்தருளி நினைவு கூர்ந்து அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரை நோவாவின் குடும்பத்துக்கு அதை நிறைவேற்றினீங்க. ஆண்டவர் ராகேலுக்கு அதை நிறைவேற்றினீங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்கு, அன்னாளுக்கு ஆண்டவரை நீர் நிறைவேற்றினீங்க. அதை எங்கள் வாழ்வில் இந்த நாளில் நிறைவேற்றுங்க. தடையான காரியங்கள் தகர்ந்து போகட்டும். இந்த நாட்களில், இந்த ஆண்டில் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யுங்க. நாளை மாலை நடைபெறுகிற வாலிபர் கூட்டம், அதனை தொடர்ந்து துதி ஆராதனை எல்லாவற்றையும் பொறுப்பெடுங்க. மழை குறுக்க நிற்கக்கூடாது. ஆராதிக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. சுகபத்திரமாய் கொண்டு வந்தீங்க. இப்போ எல்லோரும் பிரயாணப்பட்டு அவங்க வீடுகளுக்கு செல்ல நீர் உதவி செய்வீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தேர் எடுக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். சொல்லுவேன் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்த பாஸ்டர் மனோஜ் அவர்களோடும் உடைய குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்காக ஒருவர் வாழ்த்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.